சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை குறித்த உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது. கெட்டு போகிற காரியத்தை குறித்து சற்று சிந்திப்போம் என்று சொன்னால், கெட்டு போகிற ஒரு மண் அல்லது மண்பானை, உடைந்து போன ஒரு மண்பானையை குறித்து நாம் பார்ப்போமானால், அந்த உடைந்து போன மண்பானையை நாம் கரத்துல வைத்திருக்கிற போது அது எதற்குமே உதவாது. சில நேரங்களில் தண்ணீர்களை மொண்டு உள்ளே வைக்கிற போது அந்த தண்ணீர்கள் அந்த பாத்திரத்தில் நிற்காதபடி, அந்த பானைக்குள்ளே இராதபடி அது வடிந்து வெளியே ஓடுகிறதை காண முடிகிறது. இன்றைக்கும் கூட இதே போலதான் இந்த சிலுவையின் நிழலிலே வருகிற தேவ பிள்ளைகளினுடைய பாத்திரங்கள் பரிசுத்தமாய் இராவிட்டால், அவர்கள் மொண்டு வைத்திருக்கிற அந்த தண்ணீர் ஒரு வெடிப்புள்ள பதார்த்தத்தில் இருக்கிற அல்லது கெட்டுப்போன ஒரு பாத்திரத்தில் இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் காண முடியும்.